ஹே காய்ஸ், இன்றைக்கி என்னுடைய சேனலுடைய மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அண்ட் மோஸ்ட் அவைட்டட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், இட்ஸ் மை கிச்சன் டூர். 18 இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு கிச்சன் கட்டணும், நம்மளும் ஒரு கிச்சன் டூர் போடணும் அப்படின்ட்டு எல்லா மிடில் கிளாஸ் லேடிஸ் மாதிரி என்னுடைய கனவும். ஸோ இட் ஹாஸ் கம் ட்ரூ. பட் இது ஒன்றும் புதிய கிச்சன் கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. நான் எப்படி இதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற சில டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நியூவாக வீடு கட்டுறீங்க, கிச்சன் செட் பண்ண ஐடியாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான். இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோம் காஸ்ட் எஃபெக்டிவாக அப்படின்றத நான் என்னுடைய வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவில். அந்த லிங்க்கும் நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைனிங் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம வச்சது. பட் இங்கே ஃபேன் எதுவும் இல்லை அப்படின்றதுனால இங்கே எப்படியும் யாரும் உட்காந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டிஃபிஷியலாக எதுவும் வேண்டாம், நேச்சுரலாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நர்சரியில் 15 rupees 20 rupeesக்கு அப்படி வாங்கின பிளான்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து கீழே இன்னும் வேஸ்ட்டாக விளைஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இடத்துல பார்த்து ஒரு கட்டிங் கொண்டு வந்து வச்சது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நர்சரியில் வாங்கினது. இது எல்லாமே ஸோ 15 rupees தான். நான் கவர்மெண்ட் நர்சரியோட வீடியோவும் உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்படி இன்ட்ரெஸ்டட்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா ஊர்லேயுமே கவர்மெண்ட் நர்சரி அப்படின்றது இருக்கும். ப்ரைஸஸும் ஃபிக்ஸ்டு தான். ஸோ உங்களுடைய பிளேஸில் நீங்கள் பார்த்து கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். நான் ப்ரைஸ் லிஸ்ட்டோடு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஸோ குயிக்காக நம்ம கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிடலாம். என்டர் ஆனால் இந்த மாதிரி யூ ஷேப் கிச்சன் தான் என்னுடைய கிச்சன். இவ்வளோ தான். இது வந்து 10x10 சைஸில் கட்டினது. ஸோ 100 square feet. ஸோ இப்படி உள்ள நுழைஞ்சோடனே இந்த கார்னரில் நான் வெஜிடபிள் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி கவுண்டர் டாப் வந்து நான் நீட்டாக தான் வச்சுருப்பேன். எதுவுமே கிளம்ஸியாக எந்த திங்ஸுமே இங்கே இல்லாத மாதிரி தான் நான் பிளான் பண்ணியே இந்த கிச்சனை வந்து செட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எண்ணெய், நெய், அப்புறம் உப்பு. ஸோ இது வந்து என்னால் கபர்டில் வைக்க முடியல, ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தாங்காதுன்னு. ஸோ நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த நைஃப் செட்டு அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணுறது அப்பப்போ உள்ளே வச்சு வெளியில் எடுக்க முடியாது அப்படின்ற திங்ஸ் மட்டும்தான் கவுண்டர் டாப்பில் இருக்கும். என்னுடைய கெட்டில், மிக்சர் ஜார் ப்ளஸ் என்னுடைய கிரைண்டர். வாட்டர் டிஸ்பென்சருக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் வீக். ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த ஷார்ட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து அந்த வாட்டர் அவுட்லெட்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பண்ணலாம். இது எல்லாமே ஒன்று தான். ஸோ அதுவும் கனெக்ஷன் தான், நான் அதை ஓப்பன் பண்ணல. இங்கேருந்து நான் காமிக்கிறேன். இங்கே வந்து வெறும் இந்த குக்கர்ஸ், மண் பாத்திரம், அப்புறம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே கீழே வச்சாச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் எப்போவாவது அக்கேஷ்னலாக ஒன்ஸ் இன் இயர் எடுக்கிற இதெல்லாம் வந்து உள்ளே வச்சாச்சு. ஸோ ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது மட்டும் மேலே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னோடய கிச்சனில் ரொம்ப மினிமம் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் இதுதான் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளும் நிறைய வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண முடியாமல் காக்ரோச் தொல்லையில் கஷ்டப்படுறதை விட இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு மெயின்டைன். இப்படி இருந்ததுன்னா இவ்வளோ தான் எனக்கு திங்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் தான் வச்சுருக்கேன். நீங்களே பார்க்கலாம். இது டெய்லி கிச்சன் யூஸ்க்கு தேவைப்படுறது. நான்ஸ்டிக்கு நான் ரொம்ப அக்கேஷனலாக யூஸ் பண்ணுவேன். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். இவ்வளோ தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு வந்து கிச்சனில் நிறைய மெஸ் வச்சுக்கிட்டு காக்ரோச்சஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த வென்டிலேஷன் இருக்குது இல்லையா, அதனால் இந்த தேங்காய் மட்டும் நாங்கள் கொஞ்சம் பல்காக வாங்குவோம். அதை மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதுவுமே வந்து இந்த சைடில் நம்ம ஓப்பன் பண்ணுற டோரோட கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்படியும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு கார்னர் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நான் இப்படியும் அக்சஸ் பண்ணிப்பேன், இந்த சைடாகவும் நான் அக்சஸ் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு இங்கே மேலே வந்து இந்த சின்ன சின்ன சாசர்ஸ் யூஸ் பண்ணுறது. இது என்னுடைய பன்னீர் மேக்கர். அப்புறம் இங்கே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது இவ்வளோ தான். அந்த பாலுக்கு, ரைஸ் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய கிண்ணம் அதெல்லாம் இந்த இதில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸை ஃபுல்லாக ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கேன். தென் இந்த இதுக்கு வந்தோன்னா எல்லா கரண்டியும் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் லைனர்ஸ் வந்து போட்டிருக்கேன். நான் கிச்சன் எப்படி டீப் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்குமே ஷேர் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இங்கே எல்லா டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ், எங்களுடைய பிளேட்ஸ்க்கு இன்னொரு ரேக்கும் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் நாங்கள் டெய்லி சாப்பிட்ற பிளேட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு எப்படி எப்படி தேவையோ அப்படி எப்படி வச்சுக்கிற மாதிரி.
இந்த இடத்துல நான் ஏன் பெரிய பிளேட்ஸ் வைக்கல அப்படின்னா இங்கே சின்ன பிளேட்ஸ் வைக்கிறதுனால எனக்கு வந்து அந்த சைடு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ இதுலேயுமே கொஞ்சம் திங்ஸ் உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வந்து அந்த சென்டர் பாக்ஸில் வச்சுருக்கிறதுக்கு ரீசன். நெக்ஸ்ட் நம்மளோட ஆயில் புல் அவுட். இது ஆயில் புல் அவுட்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் இதில் ஆயில் வைக்க முடியல, அதுதான் உண்மை. அதனால் என்னுடைய மிக்சிக்கு கூட வந்த எல்லா ஜார்ஸையுமே நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ ஒன் பிளேஸ் இதை எடுக்கிற மாதிரி எல்லாமே இதுக்குள்ளேயே தான் இருக்குது. எனக்கு ஈஸியாகவும் இருக்குது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஆயில் வச்சு பார்த்தேன், ஆனால் அது வெளியில் எடுக்கும்போது அப்படிலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கீழே விழுந்துடுது. பாட்டில்ஸை மெயின்டைன் பண்ண முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் லைனர்ஸ் கொடுத்துருப்பேன். கீழே உள்ளே கூட பார்த்தீங்கன்னா நான் லைனர் கொடுத்துருப்பேன். க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ரொம்ப சூம் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி இருக்க சில பொருளை நான் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி காலியாக தான் இருக்கும். அதனாலேயே எனக்கு பெஸ்ட்டு அதிகமாக கிடையாது. ஸோ நீங்கள் கிச்சன் மாடுலர் கிச்சன் போகிறீங்கனாலே மேக்ஸிமம் நம்ம திங்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான கார்னர். இந்த மந்த்லி க்ராசரிஸ் வைக்கிறதுக்கு பேலன்ஸ் மீற க்ராசரிஸ் நம்ம பாக்ஸில் போட்டது போக, மீதி வர பாட்டில்ஸில் போடுறது போக, மீதி இருக்கிற க்ராசரிஸ்லாம் இதுக்குள்ளே. இது வந்து என்னுடைய ரைஸ் ஸ்டோரேஜ். இதுவுமே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நாங்கள் கீழே வீல் கொடுத்து நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லி வெளியில் எடுக்கிறது தான், ஃபுல்லாகவே வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா இது குவாட்ஸ் எல்லாம் கிடையாது. இது நார்மல் அந்த விட்ரிஃபைடு லாங் பாடி டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். இது வந்து நல்லாவே இருக்குது, ஹீட்டில் நல்லா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நான் எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் நான். இந்த டைல்ஸ் பேக் டைல்ஸுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபீட்டுக்கு இந்த மாதிரி 3D டைல்ஸ் போடணும் அப்படின்னும் நான் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் மேலே வந்து அந்த கலர் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த ரோஸ் வந்து 3D எஃபெக்டில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க கபடில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஜஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன் ரேண்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற நைஃப். இந்த பேட்டர்ன் தான் நான் இந்த நைஃப் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இது பல்காக வாங்கி வச்சுருது. தென் பெப்பர் வந்து எங்கள் ஃப்ரெண்டோடைய தோட்டத்திலேருந்து அவர் கொடுத்து அனுப்புவார் இயர்லி ஒன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இந்த இடத்துல ஒரு வெயிங் மிஷினு, கிச்சன் டவல்ஸு, இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்கான மேட்டு, ப்ளஸ் இதில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த உகாவில் இந்த கீரை இருக்கு இல்லையா, அந்த விதை கொஞ்சம் வச்சுருக்கேன். ப்ளஸ் க்ரீன் டீ, பிளாக் டீ, அப்புறம் கொஞ்சம் ஸ்பூன்ஸு, ப்ளஸ் இந்த ரிஃப்ரெஷிங் டவல்ஸ். அப்புறம் மேலே பார்த்தா என்னுடைய கிச்சன் க்ராசரிஸ், அக்கேஷ்னலி யூஸ் பண்ணுறது, யூடியூப்காக யூஸ் பண்ணுற க்ராசரிஸு அங்கே மட்டும் நான் கண்ணாடி கொடுக்க சொல்லிட்டேன். ஸோ அது தெரியட்டும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னுடைய மளிகை சாமான் வச்சுருக்கேன் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்னி அண்டு கேஸ் ஸ்டவ் கிளென், ரெண்டுமே கிளென் தான். ரெண்டுமே சுமாராக தான் ஒர்க் பண்ணுது, ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் கிளென் வாங்குறீங்க அப்படின்னா யோசிச்சு வாங்குங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இவங்களுடைய சர்வீஸுமே நல்லா இல்லை. நான் 5 இயர்ஸ் ஆகுது வாங்கி. இதோடு இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நியூ ஸ்டவ் தான் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து வாங்கின நாள்லேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்த ஸ்டவ் அப்படின்னா இதுதான். இதுவுமே வந்து நேராக நமக்கு அந்த ஸ்டீம் போதுனா மட்டும்தான் கலெக்ட் ஆகுது. சைட் ஸ்டீம்லாம் எதுவுமே சக் பண்ணலை. இப்போதைக்கு இதை சேஞ்ச் பண்ணலை, ஏன்னா இது எதுவும் ப்ராப்ளம் கொடுக்கலன்றதுனால. கேஸ் ஸ்டவ் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி கோயிங் டு கிளென். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. இன்கேஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் ப்ளீஸ் கோ ஹெட். அப்படி இல்லை நீங்கள் கிளென் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யோசிச்சு வாங்குங்க. ஸோ இந்த சைடு ஒரு கிளாஸ் யூனிட் வச்சுருக்கோம். ஸோ எல்லா கப்ஸு, கிளாஸு, சாசர்ஸு அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம் மேலே. ஸோ இதுவுமே வந்து லிமிட்டட் திங்ஸ் தான்றதுனால 2 தான், 1, 2 இது 2 தான் நாங்கள் கொடுத்துருக்கிறது. ஸோ இங்கே வந்து மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அண்டு ஃபைனல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய க்ராசரிஸ், பேண்ட்ரி யூனிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எனக்கு என்ன தேவையோ அதை வச்சுருக்கேன் நான். இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே என்னுடைய அந்த கடுகு, வெந்தயம் வந்து இருக்கு இல்லையா, அஞ்சரை பட்டி வைப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொட்டேட்டிங் இதை வச்சுருக்கேன். இது எனக்கு பழகிட்டதுனால நான் சேஞ்சே பண்ணலை. 2 தான் வச்சுருக்கேன். 2க்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. அண்டு ஒரு டிஷ்யூ, இது வந்து நெசசரி அப்படின்றதுனால இந்த மாதிரி ஜம்போ டிஷ்யூ ஒன்று வாங்கி நல்ல பெரிய சைஸாக அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த சைடெல்லாம் வந்து தேவையில்லாத திங்ஸு. இது வந்து இந்த சோப்பு, இந்த காஸ்டிக்ஸோட அது. இது கொஞ்சம் எண்ணெய், இந்த எண்ணெய் அங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர்ஸ், அவ்வளோதான். உள்ளெல்லாம் எதுவும் இருக்காது. இங்கே ஒரே ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று இருக்கும் பின்னாடி, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கேயும் எதுவும் இருக்காது. ஸோ இப்படி வச்சுருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக இருக்குது, மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னுடைய ஃபைனல் கிச்சன்.
ஓப்பன் கிச்சனாக இருக்கிறதுனால எனக்கு இந்த ஸ்க்ரீன் தேவைப்படுது. ஸோ ஹை சீலிங் ஸ்க்ரீனே தான் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்படுது அப்படின்ற டைமில் இதை எடுத்து விட்டுட்டோம்னா இது வரைக்கும் கவர் ஆகிடும். ஸோ ஹாலில் இருந்து வந்து அந்த விசிபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ ஒரு ஃபேனுமே கொடுத்துருக்கேன். நம்ம கிச்சன் ஸ்டவ் ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம சிங்க் ஏரியா ஆக்சஸ் பண்ணும்போது ஃபேன் போட்டுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்கிறதுனால நான் கிச்சனில் இண்டோர் பிளான்ட்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் notification bell click பண்ணி வச்சுக்கோங்க. So you will not miss my video. Hope you liked it. Thank you so much for watching.